ஆனா நான் கல்யாணம் பண்ணி வச்சேனே, கௌரவத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாத்தணும் தான் நான் முடிவெடுத்தேன். உனக்கு தெரியுமா, கால்ல விழுந்து என் புள்ள கிட்ட நான் சம்மதம் வாங்கினேன். என் புள்ள எனக்காக சரின்னு சொன்னான். பார்த்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ. உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கல நீ வருத்தப்படுறல, அவளை கொண்டு வந்து விட்டுருந்தேனா அவளை நினைச்சு இப்ப வரைக்கும் கவலைப்பட்டு தான் இருந்திருப்பிய. அதுக்கு நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். அப்ப நீ நல்லது காரணமா? எல்லாம் உன் திட்டம் தானா? ரோட்ல பார்த்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கணும். மானம் போதும் மரியாதை போதும், அது எங்களோட கவலை. தியானம் பண்ணி வைக்கிறோமோ இல்ல வேற எது பண்ணி வைக்கிறோமோ அது எங்களோட பிரச்சனை. நீ பட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. ஐயோ, புரியாம பேசாதண்ணே. என்ன என்ன புரியாம பேசுறாங்க? சக்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என் மக விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? அப்படி கேளுன சொல்லு. இத பாருப்பா முத்து, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு விட்டுடுங்கப்பா. வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல. அத்தா என்னத்தா பேசிட்டு இருக்க? சாப்பாடு சாப்பாடு, இப்ப சாப்பாடு தான் முக்கியமா? டேய் வந்துட்டோம். இன்னையோட எல்லாமே முடிஞ்சது. விட்ட குறை தொட்ட குறை எல்லா முறையும் இன்னையோட ஒட்டுமொத்தமா முழுகிட்டோம். சாப்பிடுதானே ஆசாசியா கூப்பிட்டேன். இப்படி ஆசையில மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டாங்களேம்மா. எனக்கு ஒன்னும் புரியலடி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. அவங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன், அது புரிஞ்சுக்காம இப்படி பேச போறா. என்ன ஒட்டி உறவாடிட்டு இருக்கா? வாத்தா அக்கா கிட்ட தனியா சொல்லுவாங்களா? அத வாத்தான்றல, வாத்தா வாத்தா சொல்றல அண்ணன், வாத்தா உங்ககிட்ட உண்மைய மறைக்கணும்னு நான் நினைக்கலங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா இம்புட்டு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு சாதாரணமா மன்னிப்பு கேக்குற? ஒன்னாலதான் வீடு புகுந்து கதிரை அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. ஏங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு குறுக்கால வரிய? ஏய் பேசவே பேசாத நீ. எல்லாத்துக்கும் கூட நின்னவதானே நீ. அம்மா ஊர்ல இருந்து வந்து என்னென்னமோ சொன்னியேம்மா. அன்னைக்கு நீ பொய் சொன்னதுக்கு பதிலா நடந்தது இதுதானே சொல்லிருக்கலாம்ல. அத்தை வேற எதை பத்தியுமே யோசிக்கல. என்னையும் என் வீட்டை பத்தியும் மட்டும்தான் அத்தை யோசிச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுக்கு நான் பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். அதே மாதிரியான அவமானம் ராஜியால அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் பண்ண தப்ப எப்படியாவது சரி பண்ணும் தாங்க நினைச்சேன். எனக்கு அப்பா எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி போற? அப்பா அம்மா பக்கத்துல இருக்க நியாயத்தையும் நம்ம கொஞ்சம் கேட்கணும்லப்பா. நாமளும் அவங்க அண்ணனுங்க மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல. யாரும் எதுவும் பேச வேண்டாம். நானே புரிய வச்சுக்கிறேன் அவருக்கு. கண்டிப்பா அப்ப புரிஞ்சுப்பாரு. எங்க எங்க அப்பா அப்பா எங்க அப்பா அப்பா இல்ல எங்க எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எங்க என்னடா நீ நான் பண்ண விஷயத்துக்காக எம்பிட்டு தானே நீ தாங்குவ? இது பாரு, யார் புரிஞ்சுக்கலனாலும் உங்க அப்பா புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப பாரு கோச்சிக்கிட்டு போறாரு. ஐயோ எங்க போறாருன்னு தெரியலையே. அம்மா அப்பாவை பத்தி கவலைப்படாதம்மா, வந்துருவாரு. நீங்க உள்ள வாங்கம்மா. அம்மா நான் தான் சொல்றேன்ல, நீங்க உள்ள வாங்க. அவரு மா போன் பண்ணிட்டு தாமா இருக்கேன், அப்பா எடுக்க மாட்டேன்றாரு. அவர் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. அம்மா நான் போய் பாத்துட்டு வரேம்மா. டே கதிரு, நானும் வரேன்டா. இல்ல நான் வேணாம், நீ இங்கே இரு, அம்மாவை பாத்துக்கோ. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு போன் பண்ணுன. வரமா. மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு ஏந்தா இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு.
அத்தை, நான் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் ஒரு தப்பான முடிவெடுக்க போய் இப்ப 2 குடும்பமும் என்னால அவஸ்தைப்படுது. ராஜினி அப்படி பண்ணல. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. நேரங்காலம் வரும்போது எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. நீ எதுக்குமே வருத்தப்படாத. ஆமாப்பா, உள்ளதான் இருக்காரு. சரிண்ணா, நான் பார்த்து. சரிப்பா. கடைக்கு வழக்கமா நீங்க போற இடத்துக்குன்னு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு தான் நான் இங்க வரேன். அப்பா, இப்ப எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? எல்லாம் உன்கிட்ட விளக்கமா சொல்லணுமா நானு? ஏடா வீட்டில் எல்லாரும் செய்யறது என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்றீங்களாக்கு. ஆள போறாள. எதுக்குப்பா இம்பிட்டு கோவம்? இல்லை, பேசாம போயிரு. கோயில வச்சுன்னு பார்க்குறேன். அப்பா, அம்மா பாவம்பா. அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும்ல. எல்லார் பக்கம் நியாயம் இருக்குடா. நான் ஒருத்தர் மட்டும் தான் அநியாயம் பண்ணிக்கிறேன் வீட்டில். அப்ப நீங்க திருச்செந்தூர்ல இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றே இல்லடா. முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் ராஜ்ய விரும்பித்தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்னடா நான் விரும்பினது வேற ஒருத்தருன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இப்போ உங்க அம்மா என்ன சொல்லிக்கிருக்கா? நான் அந்த 2 பேர்த்தும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிக்கிருக்கா. இதுல எதுரா உண்மை? ஏண்டா இல்லை, இன்னும் எம்முட்டுற ஒழிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் என்னென்ன கதையெல்லாம் வெளியே வர போகுது. போதுமடா சாமி, கேவலம்டா. ஊருக்குள்ள நான் இந்த குடும்ப தலைவன் வெள்ளை வேடி சட்டை கட்டிக்கிட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டு நடக்கிறது மட்டும் தான் எனக்கு மிச்சம். மற்றபடி வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுதாடா? இல்லை எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இல்லை இல்லை, பேச வேண்டிய அப்பா, அப்பா என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா. ஏடா பேச போற? ஏடா பேச போற சொல்லு. சூழ்நிலையில அதுதான் சரியான முடிவுன்னு அம்மாவுக்கு தோணி இருக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா அதுதான் சரியான முடிவுன்னு எனக்கும் தோணுது. ராஜி எங்கேயாவது போயிடுவேன்னு சொன்னா, இல்லைன்னா செத்து போறேன்னு சொன்னா. வீட்டுக்கு திரும்ப போறத பத்தி அவ யோசிக்கவே முடியலன்னு சொன்னா. அம்மா அவளை பத்தி யோசிச்சாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு ஓடி போய் அவமானப்பட்டு நிக்கிற அவங்க அண்ணனை பத்தி யோசிச்சாங்க. நானும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா குழப்பமும் சரியாயிடும்னு யோசிச்சாங்க. அதனால எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மா, எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ இப்படி அமைதியா இருந்திருக்க கூடாதுமா. அப்பா கிட்டயாவது நீ உண்மை என்னன்னு சொல்லி இருக்கணும். அன்னைக்கு அண்ணி கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்பவாது நீ உண்மையை சொல்லி இருக்கணுமா. அப்படி கேளு அரசி. நீயே சின்ன பொண்ணு யோசிக்கிற அளவு கூட நீ யோசிக்கவே இல்லையாமா? என்ன இப்ப ஆளாளுக்கு அத்தை கிட்ட பாஞ்சிட்டு இருக்கிய? ஏய், நீ எல்லாம் வாயை தரக்கூடாது சொல்லிட்டேன். கூடவே நீ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கல. யார் நடிக்கிறாங்க? ஐயோ மாமா, சாரி மாமா. நான் தான் மாமா நீ இருப்பா. எல்லாத்துக்கும் காரணம். உன் மேல எங்களுக்கு எந்த கோவமும் வருத்தம்லாம் இல்ல. எல்லா கோவமும் மீனா மேலையும் எங்க அம்மா மேலையும் தான். இங்க பாருங்க. ஏய், நீ வீட்டுக்கு வா, உன்கிட்ட அங்க வந்து பேசிக்கிறேன். டேய், என்னடா அவளை எதுக்குடா திட்டுற? அவ பாவம்டா. யாரு இவளா? இவ பாவமா? இவள பாவம்னு சொன்னா நம்மளுக்குலாம் அடுக்கவே அடுக்காது. பண்றது ஃபுல்லா கேடித்தனம். அதான் வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டியல, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்றதை மட்டும் பேச்ச பாரு. ஏத்த கொஞ்சமாவது நீங்க யோசிச்சிருக்கலாம்ல. எதுக்கு துருத்துறன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க? ஓஹோ, இப்ப கூட பிரச்சனை உனக்கு வெளியில தெரிஞ்சதே